ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் 2025 வருஷம். ஸோ இது வந்து வருஷம் வருஷம் நான் பார்ப்பேன். சிக்ஸ் சென்ஸ் வந்துட்டு அவங்களோட ஸ்டாலை வந்து தனித்துவமாக போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வருஷம் அவங்களோட வைஸ் பிரசிடென்ட் தென் உமன் என்டர்பிரனர் கூட இருக்கிறாங்க. ஸோ இதனோட ஃபர்ஸ்ட் இயர் ஷார்ஜா புக் ஃபேரில் நான் ஃப்ராங்க்ஃபர்ட் போயிருக்கேன். ஸோ நாங்கள் ஆக்சுவலி ஐடியில் வேலை செஞ்சுட்ருக்கேன். பட் மை ஃபேமிலி பிஸ்னஸ் இஸ் இன் டு புக். ஸோ தென் எனக்கு ரீடிங்ஸும் ஹேபிட்ஸ் இருக்கிறதுனால ஐ வாண்டட் டு கம் இன் அண்ட் ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணி எப்படி இருக்குது, இங்கே ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வி வாண்டட் டு எவ்வளோ புக்ஸை வந்து நம்ம வந்து தமிழில் வந்து மொழிபெயர்க்கலாம் மற்ற லாங்குவேஜ்லேருந்து அப்படிங்கிறது வந்து ஒரு கிரேட் இனிஷியேட்டிவாக இருந்தது. தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அண்ட் தென் ஃபேர் பார்த்துட்டு இருக்கோம். நிறையா க்ரௌட்ஸ் வருது. ஆக்சுவலி ஃப்ரைடே வீக்கெண்ட்ஸ் தான் வருது. பட் ஐ திங்க் நான் நோட்டீஸ் பண்ணது கம்பேர்ட் டு த அதர் பிளேசஸ் ரீடிங் க்ரௌட்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரணும். பிகாஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, பட் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் டு கம்பேர் சென்னை புக் ஃபேர் அண்ட் ஷார்ஜா புக் ஃபேர். பட் ஜஸ்ட் நான் கேட்குறேன், இங்கே வந்து தமிழ் மக்களோட ஆர்வம் எப்படி தேடி வராங்களா ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலி நாங்கள் நோட்டீஸ் பண்ணது வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகிறாங்க. இங்கே இருக்கிற செட்டிலான தமிழ் மக்கள் வந்து ஆக்சுவலி they wanted to read more, have a hands-on more Tamil books. But I think they also get carried away. The titles இதெல்லாம் பார்த்துட்டு they are just thinking and they are moving to the other stalls. But buying crowd வந்து I think still they should start involving more. I think அதுக்கு ரீசன் ஐ ஃபீல் ஆட்ஸ் அண்ட் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஷார்ஜா when I went around the city நான் வந்து பெருசா ஷார்ஜா புக் ஃபேர் ஆட்ஸ் வந்து பெருசா பார்க்கல. ஸோ இது வந்து உண்மையான ஒரு ரீசன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்துட்டு நீங்கள் வருஷம் வருஷம் வந்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக நான் உங்கள் சிக்ஸ் சென்ஸ் நான் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது இந்த அனுபவங்கள், அது மாதிரி செல்லிங் எப்படி இருக்குது? நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஓகேவா? நான் ஒரு 3வது தலைமுறை பதிப்பாளர். தொடர்ந்து வந்து ஒரு 75 வருஷமா அந்த தொழிலில் இருக்கும். அப்போலேருந்து வந்து அப்போ வந்து சிலோன் ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருந்தது. அங்கே எப்படி இருந்ததுன்னா, முதல் பதிப்பிக்கிற புத்தகங்களை சிலோனில் இருக்கிற பதிப்பாளர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற பதிப்பாளரும் ஒரு பார்ட்டர் பண்டமாட்டு மாதிரி பண்ணிப்பாங்க. அப்போ அவங்களோட கரன்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. தொடர்ந்து எங்கே புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு வேலையாகவே இருந்திருக்கு. அதில் நிறைய லேர்னிங் இருக்குது. ட்ரேட் வைஸ் லைசன்ஸ் எப்படி வாங்குறது, ஷிப்பிங் எப்படி பண்ணுறது, இப்போ டிஜிட்டல் வந்ததுனால அங்கேயே பிரிண்ட் பண்ணலாமா. இந்தியா வந்து பிரிண்டிங் ஹப். எவ்வளோ நம்ம இதை வந்து சப்சிடைஸ் பண்ணாலும் மற்ற இடத்தோட இந்தியா ஒரு பிரிண்டிங் ஹப். ஆஃப்ரிக்கா நிறைய கண்ட்ரிக்கு பிரிண்டிங் ஹப் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் அங்கே பிரிண்ட் பண்ணுறதோட சிங்கப்பூரோ மலேசியாவோ எங்கே தமிழர்கள் இருக்காங்களோ அங்கே பிரிண்ட் பண்ணுறதோட கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு வர்றது தான் எக்கனாமிக்கல். அதை முதல்ல வாசகர்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து ஏன் இந்த ரேட்டு விற்கிறீங்க, அவங்க வந்து இங்கே வரோம்னாலே வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட தான் வரும்னு நினச்சிக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி சப்போர்ட் வரல. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நாங்கள் முன்ன செலவு செஞ்சு அதுக்கப்புறமா தான் வர வேண்டியதாக இருக்குது. இங்கே யாருக்கும் ஆஃபீஸ் கிடையாது. சாரி, ஒரு வாசகராக நான் கேட்கல, நான் ஒரு பொதுமக்களாகவே கேட்குறேன். வாசகர்கள் வந்துட்டு எந்த புக்கு நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேனோ அது எவ்வளோ காசு மேலே கொடுத்து வாங்கிடுவாங்க. நான் ஒரு பொதுமக்களாக வரும்போது அப்போதான் வாசிக்க இதுக்குள்ளேயே வருவாங்க, சரி ஏதாச்சும் 2 புக்கு வாசிக்கலாமா அப்படின்னு. ஆனால் வந்து இது வந்து அவங்க வைக்கிற ஒரு கேள்விதான். இது வந்து ஏன் வந்துட்டு மோஸ்ட்லி இந்தியா கம்பேர் பண்ணும்போது அந்த விலைப்பட்டியல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதை பற்றி பேசல, பட் இருந்தாலுமே அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு நான் கொஞ்சம் நிறைய பேர் வந்து கேட்டுருக்குறாங்க. இந்த கேள்வி நான் முன் வைக்கிறேன். அதுக்குண்டான ரீசனை சொல்றேன். ஏன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தெரியுது, உங்களோட அந்த ஷிப்பிங்கு, இம்போர்ட் பண்றது எல்லாமே ஸ்டாலுக்கு அந்த இந்த ஸ்டாலுக்கு ரெண்ட் இருக்கான்னு தெரியல, அது அதே பற்றி ரெண்ட் இருக்கு, அது எல்லாமே அந்த சேர்ந்து தான் அந்த புத்தகத்தோட விலையில அந்த இப்ப நாங்க வைக்கிற விலையோட கண்டிப்பா நீங்க வந்து இங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா ஜாஸ்தியா தான் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்னு, அங்க இந்த சப்சிடிஸ் எதுவும் கிடைக்கல. அது எல்லாமே நாங்க ஸ்டே பண்றது இங்க யூஏஇ பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சிங்கப்பூர் மலேசியா மாதிரி இங்க கொண்டு வந்த புக்கை அப்படியே நாங்க ஒரு கடையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போக முடியாது. இங்க மீடியா கோடுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அவங்க வந்து ப்ரீஎம்ப்ட் அந்த கோடு கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஃபேர் டியூரேஷன் தவிர மற்ற எந்த டைமும் நம்ம எங்கேயும் இதை விற்க முடியாது. வச்சிருந்தாலும் இங்க சில இடத்துல இங்க ஒவ்வொருத்தரும் எப்படி ஒரு அகாமடேஷன் வந்து எவ்வளவு காஸ்ட்லி, ஒருத்தர்கிட்ட ஒரு 2-3 பார்சல் வச்சுக்க சொல்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது. அதனால நாங்க அது திருப்பி கொண்டு போறதுக்கான செலவோட தான் சேர்த்து இந்த விலையில வைக்கிறோம். இப்போ வந்துட்டு இந்த வருஷம் நீங்க வந்து ஃபாஸ்ட் செல்லிங் புக்கை எதை
3 days தான் ஆகுது, டக்கு நம்மளால சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த புக் இங்க ஃபர்ஸ்ட் நாங்க இது வரைக்கும் இங்க வித்ததுல வேல்பாரி ஒரு சக்சஸ்ஃபுல் புக். எப்பயுமே வந்து அதுக்கான ரீடர்ஸ் இருக்காங்க. இப்போ படமாவும் வரப்போகுதுன்றதுனால இப்போ பொன்னியின் செல்வன் வந்து படமா வர வரைக்கும் அது மேல ஒரு பெரிய கியூரியாசிட்டி போன இருக்கு. வருஷம் ஃபாஸ்ட் ஆமா ஆமா அந்த கலர் செட்டு நாங்க வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் காமிக் கொண்டு வந்தோம். அது தவிர இப்போ பணம் சார் உளவியல் அந்த மாதிரி சைக்காலஜி திருக்குறள் தொடர்ந்து எல்லாருமே வந்து திருக்குறள் நான் வந்து சில சமயம் மலையாளம் வாசகர்கள் கூட வந்து அவங்க பசங்களுக்கு திருக்குறள் நீ வந்து தெரிஞ்சுக்கணும், இதுல இங்கிலீஷ்லயும் இருக்குன்னு சொல்லி வாங்கி கொடுத்து போறதை பார்த்துருக்கேன். அது மாதிரி அது ரெகுலரா வைக்கிறோம். மற்றபடி இங்க வந்து ஒரு வருஷம் இப்போ நாங்க எங்களுக்குமே அது ஒரு புது விஷயம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண. ஒரு விஷயம் ஒரு வருஷம் வர க்ரௌடு அவங்களோட என்கொயரி பொறுத்து அடுத்த வருஷத்தோட இதை நம்ம கொண்டு வர முடியல. ஏன்னா அதே செட் ஆஃப் க்ரௌடு திருப்பி வராங்களே. இப்போ சென்னையில் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும், இவங்க வந்து ரெகுலராக அந்த கேலண்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்க. இங்கே அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் இயர்ஸ் அந்த மாதிரி மாறி மாறி வராங்கன்ற மாதிரி இருக்கு. அதனால ஒரு மிக்ஸாக தான் கொண்டு வரோம். இப்போ நாங்கள் வந்து சில்ட்ரனுக்கானது மோட்டிவேஷன், அப்புறம் பயோகிராஃபிஸ், நாவல்ஸ், இது ஹெல்த், இந்த மாதிரி ஒரு நல்ல கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம். ஒரு 30 பதிப்பாளர்களோட புக்கை கொண்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் பதிப்பகம் வந்து கம்மியாக தான் ஸ்டால் போடுறாங்க. நம்ம வந்து கொடுத்து சப்போர்ட்னால தான் அவங்க அதிகமாக வர முடியும். அவங்களோட இதையும் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டரையும் வந்து அவங்க தெளிவாக சொன்னாங்க. அதே மாதிரி வாங்க எஃப்எம் வந்து கொஞ்சம் எஃப்எம் பேப்பர் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வராங்கன்ற நியூஸை வந்து முன்னாடியே வெளியிட்டாங்கன்னா அது ஒரு 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 ப்ரொமோஷனா அந்த மாதிரி. எஃப்எம்ல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா புத்தா கண்டேஜ் நடக்குது மட்டும் சொல்றாங்க தவிர யாரு வரா என்ன புத்தகம். இப்போ அந்த அந்த ஒரு ப்ரொசஷன் போகுது, அதை வந்து தேவையில்ல ஒரு 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 குவார்டர் பேஜ் அதை வந்து ஒரு விஷயம் நியூஸா போடுறாங்க. இவ்வளவு தமிழ் பதிப்பகங்கள் வந்ததுன்றத பேப்பர்ல ஒரு நியூஸா வந்து இது வரைக்கும் ஒரு வாட்டி நாங்க வந்து அதை வந்து ஒரு கமர்ஷியலா தான் அதை எக்ஸ்பிளைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்களா அதை போடுறது. காலங்கள் மாற மாற, அதாவது இயர் போக போக வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். இன்னைக்கு வந்துட்டு ஈஸியாக சொல்ல முடியாது புத்தக வாசிப்புலாம் வந்து கம்மியாகிட்டு அப்படிலாம் கிடையாது. இஸ் ஐடி ப்ரொஃபஷனல், பட் அவங்களோட இதை பார்த்தீங்கன்னா ஆர்வத்தை பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் தான் ரொம்ப ஆர்வம். ஸோ இதே மாதிரி இன்னைக்கு வந்து என்னதான் வந்துட்டு டெக்னாலஜி வந்து நம்ம கிண்டல்லாம் யூஸ் பண்ணா கூட புத்தகத்தை திறந்து அந்த அந்த பேஜோட வாசனை வரும்போதே அது இணை. ஸோ இது வந்து எக்கச்சக்கமான எழுத்தாளர்களோட புத்தகங்கள் வந்து இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஷார்ஜா இன்டர்நேஷனல் புக் ஃபேரை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. 6th சென்ஸ் பதிப்பகம், இந்த ஸ்டாலோட நம்பர் ஹால் 7 ZC6ல இருந்து பேசுறோம். உங்கள் வாசிப்புக்கான புத்தகங்கள் மட்டும் இல்லாம இந்த வருஷத்துக்கு பரிசளிக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கான புத்தகங்களையும் இங்க வாங்கிக்கோங்க. ஆமாம், இது ரொம்ப நாள்லாம் கிடையாது, நெக்ஸ்ட் சண்டே வரைக்கும் இருக்கும். சீக்கிரமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஆஃபீஸ் ஹவர்ஸ்லாம் தெரியுது வீக்டேஸ்ல. ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் 6 to 11 வரைக்குமே இங்கே ஓப்பனில் தான் இருக்கும். இல்லை, இன்னொரு சின்ன விஷயம், இங்கே வந்து அந்த டிராஃபிக் கன்ஜெஷன்ற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனால் உடனே அங்கே அந்த ரோடு போனால் பிளாக்காக இருக்குன்ற மாதிரி ஒரு இதில் வர மாட்டேன்றாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. இன்னைக்கு நான் வந்து மிட்ல தான் வந்தேன், அப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப டிராபிக்கே இல்லை. ஒன்லி அந்த ரவுண்ட் அபவுட் மட்டும் தான், அதுவும் நம்ம பார்க்கிங் உள்ள வரதுக்காக மட்டும் தவிர மற்றபடி இந்த ரோடு சரியா தான் இருக்குது. அதெல்லாம் பயப்படாதீங்க. அப்படியே பார்க்கிங் நம்ம இல்லாட்டா கூட வந்து டிரான்ஸ்போர்டேஷன், பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்க தான் செய்யுது. வாங்க வந்து பயனடைங்க. தேங்க்யூ வெரி மச்.